ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நம்ம அரசியல்ல சுய ஒழுக்கம் 100 விழுக்காடு சமரசமற்றதா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என தாவேக தலைவர் விஜய் கூறியதை மீறி மதுரையில் தாவேகவினர் நடந்து கொண்ட விதம் பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட தொடங்கியுள்ளதால் தனது திரைத்துறை வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். அதன்படி அவர் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படமே தனது கடைசி படம் என விஜய் கூறியிருந்த நிலையில் கொடைக்கானலில் நடக்கும் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து மதுரைக்கு தனி விமானத்தில் சென்றார். மதுரைக்கு செல்லும் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் கட்சி பணிக்காக செல்லவில்லை என்பதால் தொண்டர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருவது, வாகனங்களில் அணிவகுப்பில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தினார். மதுரை ஏர்போர்ட்ல நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவர்ல நாங்க லேண்ட் ஆகி நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்றதோ, இந்த பைக்ல ஃபாஸ்டா வர்றதோ, பைக் மேல நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏற்கனவே கோவையில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தாவேகவினர் நடந்து கொண்ட விதம் பற்றி வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் மதுரையிலும் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். ஆனால் விஜயின் பேச்சை மீறி மதுரை விமான நிலையத்தை சுற்றி தாவேக தொண்டர்கள் அதிக அளவில் கூடியதும் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் பலரையும் முகம் சுழிக்கும் வகையில் அமைந்திருந்தது. விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த விஜய் திறந்தவெளி வாகனத்தில் ஏறி தொண்டர்களுக்கு கைகளை அசைத்தவாறு சிறிது தூரம் சென்றார். அப்போது பலரும் வேன் மீது ஏறியது காண்போரை அதிர்ச்சியடைய செய்தது. நம்ம அரசியல்ல சுய ஒழுக்கம் 100 விழுக்காடு சமரசமற்றதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என விஜய் நேற்று கூறியிருந்த நிலையில் அதனை மதிக்காமல் தாவேகவினர் நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பிரசன்னா, மணிகண்ட பிரபு மற்றும் சுபாஷ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.